ஹாய் உறவுகளே! ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். என்ன மாதிரியே உங்களுக்கும் அதிகமான முடி நீளமான முடி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீட்ல இருக்க பொருள வச்சே நாம வந்து என்ன ஹேர் பேக் தயாரிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்கிறேன். செம்பருத்தி இலை நல்லா ட்ரையா காஞ்சது. நெல்லிக்காயும் நல்லா காஞ்சிருக்கணும். ஆனா அத காய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. காய வச்சுட்டு, அப்புறம் ஆவாரம்பூ அதுவும் நல்லா காய வச்சுக்கோங்க. உங்க முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கைய நான் வந்து எனக்கு 2 கை போட்டேன். உங்களுக்கு ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தூள் மாதிரி இருக்கணும். பவுடர் நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன் டே நைட்டே ஊற வச்சு வெந்தயம் அதையும் தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்சியில் இந்த பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பவுடர் இது பண்ணி வச்சுருக்கோம்ல அதோடையே போட்டு, அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு கட்டி கட்டியாக வராத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தொட்டும் போது கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு உள்ள ஒயிட் கலர்ல தண்ணி மாதிரி இருக்கும்ல, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி ஊற்றுன மாதிரி அந்த எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடு மாதிரி இருந்துடும். அப்போ வந்து பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு, இப்போ லிக்யூடு மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. அப்புறம் தலையில் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பேக் ரெடி பண்ணுறதை விட நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ஹேரை வந்து 2 செக்ஷனாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. சிக்கல் இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்களாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே. ஃபிங்கரில் தாங்க எடுக்கணும். அந்த ஹேர் பேக்கை வந்து ஃபிங்கரில் எடுத்து ஸ்கேல்பில், அதாவது உச்சந்தலையில் முடியோட வேர் கால்களில் படுற மாதிரி நல்லா அப்படியே மசாஜ் பண்ணணும். இது நமக்கு நாமளே பண்ணுறத விட நமக்கு வேற யாராவது பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குங்க. தலையில் இருக்க ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படியே ரிலீஃப் ஆகும். நல்லா தூக்கமும் வருங்க அப்ளை பண்ணும்போது. நல்லா ஃபுல்லாமே முடியோட அந்த வேர் கால்களுக்குள்ளதான் வந்து அப்ளை பண்ணணும். அது ஏன் அப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்னா, அப்படி பண்ணும்போது வந்து முடி வந்து வளர்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் டேண்ட்ரஃப் இருந்தாலும் வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகுதுங்க. நான் வந்து எனக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் இருந்தது. இது ஒரே நாள் தாங்க போட்டேன், நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதனாலதான் நான் உங்களுக்காக வீடியோவாவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஃபுல்லா முடி வரையும் அப்ளை பண்ணிருங்க. கீழே நுனி வரைக்கும் இருக்குங்களா, அது வந்து எதுக்காக அப்ளை பண்றோம் அப்படின்னா, பூச்சி வெட்டு இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து நல்லாவே கேர் ஆகுங்க. நல்லா ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணிட்டு எல்லா முடியிலையும் அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி கொண்ட மாதிரி போட்டு விட்டுருங்க. ஏன்னா அது வந்து அப்போதான் நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்கான டைம். ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பேக் வந்து அப்சர்வ் ஆகும். 2 பக்கமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. நான் இங்கே மசாஜ் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது. நல்லா ஃபிங்கரில் வந்து ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க. 2 பக்கமும் அப்ளை பண்ணியாச்சுங்க. 15 to 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுருங்க. பிளாக், அதாவது ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் கூட இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஷைனிங் ஹேராகவும் இருக்குங்க. நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க. ரொம்பவே பிளாக்காகவும் இருந்ததுங்க முடி. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் தாங்க. 1 டே தாங்க நான் யூஸ் பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சனால தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தாங்க நான் வீடியோவாக போடுவேன். இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 டே 3 நாள் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக முடி வந்து வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைங்க. எல்லாமே வீட்டு பொருட்கள் தாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. டேண்ட்ரஃப் பாருங்க, ஒரு சின்னதாக கூட ஒரு சாம்பிளுக்கு கூட இல்லை பாருங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நான் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் ஆல்ரெடி இருந்தது. நான் ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். கிளியராக காட்டுது பாருங்க. ஒரே ஸ்கேல்ஃப் எவ்வளோ கிளியராக காட்டுது பாருங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தது. நான் சீப்பு வச்சு சீவும் போதே ஹேர் ஃபால் வந்து அப்படியே கொத்து கொத்தா வரும். எப்படி இன்னைக்கு எடுத்துட்டு முடியல பாக்குறேங்க, அவ்வளோ கிளியரா ஒரு முடி கூட வரல. எனக்கே ஆச்சரியமா அதிசயமாவும் இருந்துச்சு. ஓகே, நம்மள மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி பூச்சி வெட்டு, முடி நீளமா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க.
உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ரியலாகவே டெஸ்ட் பண்ணது பாருங்கள். ஒரு ஹேர் ஃபால் முடி கூட இல்லைங்க. நல்ல ரிசல்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.